தமிழகமெங்கும் வியாபித்திருக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பான வணக்கம். உங்களில் ஒருவன் ரவிச்சந்திரன். சிசிஇ மதிப்பெண்கள் எவ்வாறு மொபைல் ஃபோனிலே பதிவேற்றம் செய்வதை பற்றி பார்ப்போம் வாங்க. வழக்கமாக குரோம் ப்ரௌசர் மூலமாக எமிஸ் வெப்சைட்டுக்கு நம்ம போகிறோம். ஏற்கனவே நான் யூசர் நேம் பாஸ்வேர்டு சேமித்து வைத்ததுனால நான் சைன்இன் கொடுத்துட்றேன். இப்போ பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. மேலே பாருங்கள், தமிழ்நாடு கல்வியில் அந்த எம்பளத்துக்கு பக்கத்தில் மேலே இருக்கிற அந்த எமிஸ் டிஎன் ஸ்கூல்ஸ் மேலே இருக்குது பாருங்களேன். மேலே அதில் நான் போயிட்டு இப்போ நாங்கள் பாருங்கள், இந்த லிங்க் ஹெச்டிபி இப்போ கொடுத்துருக்காங்க பாரு, emis.tn schools government.in ஹோம். இதை கையை தொட்ட உடனே அழுத்தி பிடிச்சோடனே லிங்க் காப்பின்னு வரும். அந்த லிங்க்கு காப்பி தான் எடுத்துகிட்டு வந்து மேலே சர்ச் பாக்ஸ் இருக்குது பாருங்கள், டைப் ஆப்ஸில் அதில் வச்சு அழுத்துங்க. அதில் அழுத்துற உடனே பேஸ்ட்டு காப்பி ஒன்று பேஸ்ட் பண்ண உடனே கீழே பாருங்கள், எமிஸ்.tn ஸ்கூல்ஸ் பியூபிஎஸ் சீதாராமன்பேட்டை இந்த ஹோம் பேஜ், அதை தொடுங்க. உங்கள் ஸ்கூல் உங்களுக்கு காட்டும், உங்கள் நேம் வரும், உங்கள் ஸ்கூல் நேம் வரும். அது என்னுடைய ஸ்கூல் இது நேம் வந்து அது வருது. அது தொட்ட உடனே இவ்வாறாக இந்த பேஜ் ஓப்பன் ஆகிறது. இப்போ பாருங்கள் எப்படி ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம ஸ்கூல் நேம். இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் டேர்மு ஃபஸ்ட் டேர்மு நம்ம செலக்ட் கிளாஸு ஃபஸ்ட் கிளாஸு சப்ஜெக்ட் எந்த வகுப்புன்றமோ ஏ கிளாஸ்ன்னு நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது சப்ஜெக்ட் கேட்குறது. சப்ஜெக்டில் நம்ம வந்து தமிழ் ஃபஸ்ட் சப்ஜெக்ட் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எதுவுமே தெரியாது, கீழே வந்து எந்த பேரும் வராது. இது பாருங்கள் கடைசி வரைக்கும் இல்லை. இப்போ நாம் சப்மிட் கொடுத்தால் மட்டுமே நமது 1ஆம் வகுப்பில் அத்தனை மாணவர்களுடைய லிஸ்ட்டும் வந்துடும். இதை பாருங்கள், ஏற்கனவே நான் இதை வந்து பதிவு செஞ்சிட்டதுனால உங்களுக்கு இந்த மார்க் மதிப்பெண்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டது காட்டப்படுகிறது. சரிங்களா? அது பாருங்கள், மொத்த மதிப்பெண்கள் நான் பதிவு விட்டுட்டேன். ஏற்கனவே டெஸ்க்டாப்பில் நான் வச்சு பதிவு பண்ணியாச்சு. இப்போ காட்டுது. இருந்தாலும் நான் உங்களுக்காக வேண்டி இதை இப்போது நம்ம முதல் அந்த FA முதல் ரோமன் லெட்டர் 1ல் கர்சர் எடுத்து போயிட்டு கையை தொடுங்க. தொட்ட உடனே இந்த பாக்ஸ் வரும். அதில் உடனே நீங்கள் கீழே வந்து நம்ம லெட்டர் இந்த நம்ம டைப் பண்ணுற அந்த பேட் ஓப்பன் ஆகிடுதில்ல, கீபோர்டு, அதில் ஒவ்வொரு மதிப்பெண்களாக நீங்கள் என்ன மதிப்பெண்கள் கொடுக்குறீங்களோ FAAக்கும் FABக்கும் கொடுத்துக்கிட்டே போங்க. கடைசியாக வந்து இந்த மார்க்குன்னு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். அது பக்கத்தில் இருக்கிற SAனுடைய மார்க்கை தொட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, மார்க் பதிவு பண்ணிவிடுங்க. பதிவு பண்ணிட்டீங்களா? ஒவ்வொரு மாணவருக்கும் இதே போல் தான் நம்ம பதிவு செஞ்சுக்கிட்டே வரணும். செஞ்சிட்ட பிறகு கீழே அப்டேட்டு இருக்குங்களா? அப்டேட் கொடுத்துட்டா அது அப்படியே தான் இருக்கும். ஃபைனல் ரிப்போர்ட் இருக்குது, அதை கொடுத்துட்டு சிவப்பு கலர் இருக்கிற அதை கொடுத்துட்டோம்னா இது நம்ம அதுக்கப்புறம் நம்ம எந்த வித மாற்றம் செய்ய முடியாது. கொடுத்த உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எஸ் ஃபைனல் சப்மிட் அப்படி வருது. அதை ஓகே கொடுங்க. கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த தமிழ் சப்ஜெக்டுக்கு உண்டான மதிப்பெண்கள் போடப்பட்டது எல்லாமே பதிவேற்றம் ஆகிட்டுருக்கும். அடுத்தது இப்போ அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம இங்கிலீஷுக்கு போகிறோன்னு வச்சுங்க. மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணால் அழகாக மேலேருந்து ஆரம்பிங்க. செலக்ட் டேர்ம், அடுத்தது செலக்ட் கிளாஸ், அடுத்தது ஏ செக்ஷன் நம்ம ஒன்று ஏ செக்ஷன் போட்டுக்கலாம். இது சப்ஜெக்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், இங்கிலீஷ் கொடுத்துட்டேன். இங்கிலீஷ் கொடுத்துட்ட உடனே சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தா தான் அடுத்தது அது மாறும். ஏற்கனவே தமிழ் பதிஞ்சு வச்சுட்டோம் நம்ம. இப்போ நம்ம சப்மிட் கொடுத்துட்டோம். கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக மாறி போச்சு பாருங்கள். இங்கிலீஷ்னு இப்போ நல்லா க்ளோஸ்அப் பண்ணி காட்டுற பாருங்கள், இங்கிலீஷ் வந்துருச்சு. கீழே இருக்கிற அதே மாணவர்கள் நம்ம 1ஆம் வகுப்பு மாணவர்கள் தான் நமக்கு அப்படியே வருவாங்க. சென்ற தமிழ் சப்ஜெக்டை நாம் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் FAAல ரோமன் லெட்டர் 1 தொடரும். தொட்டு அதில் இங்கே பாருங்கள் கீபேட் நம்ம ஓப்பன் ஆகிடுச்சு. அதில் நம்பரை தட்டி நாம் ஒவ்வொரு இப்போ 9 இல்லை 10னா 10 இல்லை 8 08 எப்படின்னா போடுங்க. அதை போட்டு உங்களுக்கு அந்த மதிப்பெண்கள் நீங்கள் எவ்வாறு போட்டிருக்கீங்களோ அதை போட்டு வரிசையாக FAA FAB அடுத்தது கடைசியாக சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் SA. இந்த மார்க்குக்கு மட்டும் தேவையில்லை, அது பாரு கொடுத்தா விட அது போகாது, ஏற்கனவே அது வந்துடும். அதனால் கடைசியாக சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டுக்கு அந்த மார்க்கை நீங்கள் மாற்றிக்கிங்க. இப்படியாகத்தான் ஒவ்வொரு மாணவனுக்கும் போட்டு கடைசியாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அப்டேட் கொடுக்கலாம், இல்லைன்னா ஃபைனல் சப்மிட்டும் கொடுத்துடலாம். நம்ம சிவப்பு கலருக்கு தான் ஃபைனல் சப்மிட்டு. அடுத்தது ஒவ்வொன்றா அந்த அடுத்த சப்ஜெக்ட்டுக்காக நான் அதை எடுத்துக்கிறேன்.
கிளாஸ் வந்து உதாரணமாக இப்போ நான் பாருங்கள், ஏற்கனவே நான் எல்லா கிளாஸும் போட்டதுனால இப்போ நான் வந்து அடுத்த கிளாஸுக்கு போகிறேன். போயிட்டு ஏ கிளாஸ் கொடுத்தாச்சு. அடுத்தது சப்மிட் பண்ணுறோம். கொடுத்துட்டு உங்களுக்கு வேறு ஒரு இதிலே தான் நான் சப்ஜெக்ட் வேறு ஒரு சப்ஜெக்ட் நான் கொடுக்குறேன். நான் மேத்தமெட்டிக்ஸ் கொடுத்தாச்சு. மேத்தமெட்டிக்ஸ் கொடுத்து அதில் எவ்வாறு நம்ம பதிவேற்றம் செய்வது, இப்படி ஒவ்வொரு சப்ஜெக்டும் வரிசையாக தமிழ், இங்கிலீஷு, மேத்தமெட்டிக்ஸு, சயின்ஸு, இதை நாம் ஒவ்வொரு சப்ஜெக்டாக நம்ம வந்து போட்டுக்கிட்டே போகலாம். இப்போ அடுத்த சப்ஜெக்ட்டுக்கும் நான் என்ன பண்ணுறேன், ஏற்கனவே நான் மார்க் பதிஞ்சிட்டேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், போடுங்க. எஃப்ஏஏக்கு 10க்கு நான் 10 கொடுத்துருக்கேன் நான். அதனால் பதிஞ்சாச்சு. நீங்கள் என்ன மார்க் உங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ அதை ஒரு இதுவாக எஃப்ஏஏ ஆக்டிவிட்டி கொடுங்க. அடுத்தது எஃப்ஏபி ஆக்டிவிட்டிக்கு அப்படியே கொடுத்துட்டே போகிறோம் பாருங்கள். ஒன்று ஒன்றா அப்படியே அந்த கர்சரை அப்படியே அடுத்து தோணும். இந்த 40 மார்க் இருக்குது பாருங்கள், அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் அடுத்து சமேட்டிவ் அசஸ்மெண்ட் அந்த 60க்கு மார்க்கு தான் நாம் கர்சர் அங்கே எடுத்து போய் வச்சுட்டு நீங்கள் மார்க்கு எவ்வளவோ அதை பதிஞ்சிருங்க. இப்படியாகத்தான் ஒவ்வொரு மாணவனுக்கும் நம்ம அதை போட்டுகிட்டே வரோம். இந்த மேத்தமெட்டிக்ஸ் முடித்தாச்சு. இந்த வகுப்புக்கெல்லாம் நான் முடித்ததுனால அடுத்த வகுப்பு 2ஆம் வகுப்புக்கு இப்போ டேர்ம் செலக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டேர்ம் கிளாஸ் செலக்ட் பண்ணுறேன். செகண்ட் கிளாஸ், அதுக்கு அடுத்தது செக்ஷன் ஏ தமிழ் எடுத்துக்கிறேன். இப்போ தமிழ் எடுத்துகிட்டு சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்துடணும். அப்போ கொடுத்தா தான் நம்ம அந்த 2வது பிள்ளைகள்லாம் நமக்கு வராங்க. இப்போ பாருங்க, பிள்ளைகளில் இருக்கிற சிகப்பு நிறத்தில் இப்போ கிளாஸ் 2 தமிழ். இப்போ அடுத்து கீழே பாருங்கள், இந்த பிள்ளைகளில் முதல் இருக்கிற அந்த ஒரு பெண் பாப்பாவுக்கு ரெட் கலர் தெரியுது. ஏன்னா அதை நான் அசைனில் வந்து நான் வந்து அதை அழுத்துனதுனால ரெட்டாக மாறிச்சு. ஏன்னா அந்த பாப்பா இப்போ தான் விஜயதசமி சேர்ந்தனால அதுக்கு நம்ம மார்க் போட வேண்டிய அவசியம் இல்லை. அதை அந்த மாதிரி அழுத்திடலாம். அந்த மாதிரி யாராவது இருந்தால் போன டேர்முக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை. அதுபோல் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ அடுத்து இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு மட்டும் நம்ம மதிப்பெண்கள் நம்ம பதிய வேண்டும். இப்போ 2ஆம் வகுப்புக்கு முதல்ல தமிழ். இப்போது ஒவ்வொரு வகுப்பாக பாருங்கள். ஃபஸ்ட்டு எஃப்ஏஏ ஆக்டிவிட்டிக்கு 10க்கு இப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக இது ஒரு வா தள்ளிட்டு போகிறோம். இப்போ நாம் அடுத்தது அப்போ எஃப்ஏபிக்கு அதை அப்படியே தள்ளிக்கிட்டே போகிறோம். ஏன் இது மீண்டும் நான் ஒரே ஒரு கிளாஸில் கூட நான் மொத்தம் முடிச்சிடலாம். ஏன்னா மீண்டும் சொல்லும்போது நமக்கு நினைவுக்கு வருன்றதுனால தான் இதை நான் 2ஆம் வகுப்பு வரைக்கும் நான் இதை நீளமாக லென்த்தியாக எடுத்துகிட்டு போயிட்டேன். இப்படியாகத்தான் ஒவ்வொருவராக நம்ம மொத்த மதிப்பெண்கள் படித்து அப்டேட் கொடுத்துட்டு அப்படியே இருக்கும். ஃபைனல் சப்மிட் கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம திருத்த முடியாது. ஃபைனல் சப்மிட் கொடுத்துட்டா எல்லா வகுப்பு சப்ஜெக்ட்டுக்கும் தமிழ், இங்கிலீஷு, என்வாயன்மெண்ட், சயின்ஸ், மேக்ஸ் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு கடைசியாக கொடுத்துட்டோம்னா இந்த வகுப்புக்கு நம்ம 2ஆம் வகுப்புக்கு ஃபினிஷ் மொத்தம் முடிஞ்சிடும். இப்படியாக 2ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நாம் அப்டேட் கொடுத்தா இருக்கும். இப்போ நான் ஃபைனல் சப்மிட்டே கொடுத்தனால அது டிக் ஆகிடுது. இப்போ மாணவர்கள் அத்தனை சப்ஜெக்ட் வரிசையாக 2ஆம் வகுப்புக்கு 4 சப்ஜெக்டும் நம்ம ஒன்றா செலக்ட் பண்ணி ஒவ்வொரு சப்ஜெக்டாக போட்டு கொடுத்துக்கிட்டே முடிச்சிடலாம். அடுத்ததாக இப்படியாக ஒவ்வொரு வகுப்புக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் முடிச்சுட்டு நம்ம வெளியே வந்துடலாம். இப்போ நம்ம லாக் அவுட் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணலாமே. அதன் மூலமாக அவர்களும் பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.